ஐயோ, இந்த பெரிய வீடு தான் கதிரோட வீடு. பிறந்ததுமே அம்மாவை இழந்த கதிர் வளர்ந்ததும் அப்பாவையும் இழந்துட்டான். அதனாலேயே கதிர் தான் அப்பாவோட நினைவா வீடெங்கும் அவர் சேகரிச்ச பெயிண்டிங்ஸாவே வச்சிருப்பான். ஆதரவற்றோர் இல்லத்துல வளர்ந்தனா 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் கதிரை பார்த்தேன். பார்த்ததுமே பிடிச்சிருந்தது. துரத்தி துரத்தி காதலும் பண்ணான். ஒரு சில காதல் கலாட்டாக்களுக்கு பிறகு என்ன மேரேஜ் பண்ணி இந்த பெரிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். இப்படி சந்தோஷமா போயிட்டு இருந்த எங்க லைஃப்ல நினைச்சே பார்க்காத வேற ஒரு ப்ராப்ளம் பெருசா வந்துச்சு. சிவா, சொல்லு மச்சி. மச்சி, எப்படா இருக்க? சிவா கதிருக்கு இருக்கிற ஒரே க்ளோஸ் ஃப்ரெண்ட். எதுக்கும் யாருக்கும் பயப்பட மாட்டான், லவ்வும் லவ்வரையும் தவிர. நான் இன்னைக்கு திவ்யா கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன் மச்சி. சொன்னா சந்தோஷம்தான். ஆனா பார்த்து ப்ரப்போஸ் பண்றா. அவ பிரைவேட் டிடெக்டிவ் வேற, லைசென்ஸ் இருக்கிற கண்ணெல்லாம் இருக்கும். ஏன்டா, எனக்காவது ஒரு தடவை தெரிய வருது, அதையும் இல்லாமல் பண்ண பார்க்குற. சரி, நீ உடனே கிளம்பி நம்ம கிஃப்ட் ஷாப் வந்துடு. டேய், நான் எதுக்குடா? நீ தானே லவ் சொல்ல போற. என்ன பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா என்ன மாட்டி விட்றதுக்கா? ஐயோ ராமா, இன்னைக்கு அவளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கணும்டா. நீ தான் லவ்ல டேலண்டட் ஆச்சே, அதான் இப்போ நீ தான் வந்து எனக்கு ஒரு நல்ல கிஃப்டாக செலக்ட் பண்ணி தர. டேய், நான் எதுக்குடா? நான் எப்படிடா வர முடியும்? சைத்ரா உடம்பு சரியில்லாமல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறா. இப்போ தான் டேப்லெட் போட்டு தூங்கிட்டு இருக்கிறா. அவளை எழுப்ப முடியாதுடா, உனக்கு தெரியாதா? வீட்லேயும் நாங்கள் 2 பேரை தவிர யாருமே இல்லை. அதனால் டேய், உன்னை விட்டா எனக்கு யாரா இருக்கா? லைஃப்பில் ரொம்ப முக்கியமான நாள் மச்சி. கடைக்கு போகிறேன், எப்படியாவது 1/2 hourக்குள்ளே அங்கே வந்துடு, அவ்வளோதான். டே ஹலோ. சிவா ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டதுனால கதிர் என்னை பெரிய வீட்டில் தனியாக விட்டுட்டு அவனுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்க கிளம்புனா. திவ்யா பிரைவேட் டிடெக்டிவ், ரொம்ப தைரியமான பொண்ணு. இவகிட்ட தான் இன்னைக்கு காலையில் சிவா ப்ரப்போஸ் பண்ண போகிறதா கதிர்கிட்ட சொன்னான். சிவா சொல்றா. திவ்யா, எப்படியாவது என்ன காப்பாத்து. அவங்க எல்லாரும் என்ன எப்படியும் கொன்றுவாங்க. டேய், என்னடா சொல்ற? இப்ப எங்க இருக்க? ஹலோ ஹலோ சிவா, ஹலோ. ஐயோ, கட் ஆயிடுச்சு. ஐயோ, இவனுக்கு என்னாச்சு தெரியலையே. அண்ணா கால் பண்ணுவோம். ஓ திவ்யா, சொல்லு திவ்யா. அண்ணா, ஒரு ப்ராப்ளம்னா. சிவா இப்ப கால் பண்ணா. யாரோ அவனை கொன்னுடுவாங்க, காப்பாத்துன்னு சொன்னா. அப்புறம் பயங்கர அலறல் சத்தம் கேட்டுச்சுன்னா. அப்புறம் ஃபோன் கட் ஆயிடுச்சு. திருப்பி கால் பண்ணா நாட் ரீச்சபிள். எனக்கு என்ன பண்றதுனே தெரியலண்ணா. ரொம்ப பயமா இருக்கு. அவனுக்கு ஒன்றும் ஆயிருக்காது இல்லைண்ணா? திவ்யா, அவன் உன்கிட்ட நிஜமா தான் சொன்னானா? உன்கிட்ட எதுவும் ப்ளே பண்ண போறான்.
இல்லைண்ணா எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும். அவன் டெஃபினட்டாக ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் தான் இருக்கான். சரி, நீ அப்போ அவனோட ஃபோன் நம்பர் எனக்கு மெசேஜ் பண்ணு. அவன் ஃபோன் எந்த இடத்துல நாட் ரீச்சபிள் ஆச்சுன்னு நான் ட்ரேஸ் பண்ணுறேன். அப்புறம் அவன் கடைசியாக எங்கே போகிறேன்னு உன்ட்ட ஏதாவது சொன்னானா? உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஆமாண்ணா, இன்னைக்கு காலைல அவனை ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணேன். அப்போ அவன் ஆனமலை சாமியாரை பார்க்க போகிறதா சொல்லிட்டு கிளம்புனா. ஆனமலை சாமியார்? குட். நீ உடனே கிளம்பி ஆனமலை சாமியார் மடத்துக்கு போய் அவரை பாரு. சிவா அங்கே வந்தானா, அங்கேருந்து வேற எங்கேயாவது போனானா ஏதாவது தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் சிவாவோட நம்பர் வச்சு அவன் இருக்கிற இடத்த ட்ரேஸ் பண்ணுறேன். சரிண்ணா. யார் நீங்க? சாமியார் பார்க்க வந்தீங்களா? யோ, இப்படி தான் பயம் காட்டுவியா? பா, உயிரே போயிடுச்சு. ஆமா, நீ தான் ஆனமலை சாமியாரா? இல்லைங்க, அவர் வெளில போயிருக்காரு. நான் அவரோட சிஷ்யன். அவர் எங்கே போயிருக்காரு? அவரை நான் இப்போ உடனே பார்க்கணுமே. அவர் எங்கே போயிருக்காருன்னு தெரியாது. நான் எப்போதும் 7 மணிக்கெலாம் வந்துடுவேன். நான் வரும்போது இங்கே தான் இருப்பார். ஆனால் நான் இங்கே வரும்போது அவர் இல்லை. அவர் எங்கேயாவது பேய் விட்ட போயிருப்பாரு. நீங்கள் வேணால் நாளைக்கு வந்து பாருங்களேன். நான் சாமியாரை பார்க்க வரல. அவரை பார்க்க என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இங்கே வந்தான். இப்போ அவனை காணோம். நான் அவனை தேடி தான் இங்கே வந்தேன். சரி, சாமியாரோட ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசணும். இல்லைங்க, எங்கள் சாமியார் ஃபோன் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. ஏன் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் இல்லையா? இருக்குது, ஆனால் அவன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குது. அவன் ஏதோ ஒரு ஆபத்தில் மாட்டிகிட்டு இருக்கான். ஓ, அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டோட பேர், ராசி, நட்சத்திரம்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன், அவனுக்கு ஏதாவது ஜோசியம் பார்க்க போறியா? இல்லைங்க, வெத்தலையில் மை போட்டு பார்த்தா தெரிஞ்சு போடும். என்ன விளையாடுறியா? இந்த மை போட்டு பார்க்குறதெல்லாம் நம்புற அளவுக்கு என்னென்னு முட்டாள் நினச்சிட்டியா? சாமியார்னாலே பேய் பீசஸ்ன்னு ஊரே ஏமாத்திர மோசடி கூட்டு தானே. நான் ஒரு டிடெக்டிவ். சாமியார் எங்கன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். ஏங்க இப்படி பேசுகிறீங்க? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? எங்கள் சாமியாரையோ மை போகிறதையோ நீங்கள் எதையும் நம்ப வேண்டாம். உங்கள் ஃப்ரெண்டோட ராசி நட்சத்திரம் சொல்கிறதுனால என்ன குறைய போகுது? ஒரு வேளை உங்கள் நண்பனை கண்டுபிடிக்க உதவியாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஏன் நீங்கள் தடையாக இருக்கீங்க? பேர் சிவா, கடகராசி, ஐலம் நட்சத்திரம். ஒரு நிமிஷம். சிவா வடக்கு தெருவில் 3வது வீட்டில் இருக்கான். அது கொஞ்சம் பெரிய வீடு மாதிரி தெரியுது. அண்ணா, ஹலோ அண்ணா, சொல்லுங்கண்ணா. திவ்யா, சிவாவோட ஃபோன் கடைசியாக வடக்கு தெருவில் தான் ஆஃப் ஆகிருக்கு. அங்கே எங்கேயோ தான் அவன் இருக்கணும். ஆமாண்ணா, அவன் இருக்கிறது அந்த தெருவில் இருக்க 3வது வீட்டில். அது கொஞ்சம் பெரிய வீடான். வடக்கு தெருவில் பெரிய வீடுனா அது கதிரோட வீடு தான். கதிர்? கதிர் கதிர் சிவாவோட ஃப்ரெண்டு தானா? அவன் கல்யாணத்துக்கு கூட என்னை கூப்பிட்டு போயிருக்கான். அப்போ அதே வீடாக தான் இருக்கும். நீ உடனே கிளம்பி அங்கே வந்துரு, நானும் அங்கே வர்றேன். ஓகேண்ணா. என்னாச்சு? நீங்கள் சொன்ன அதே இடத்துல தான் சிவா இருக்கான். எனக்கு இந்த மந்திரம் சாமியார் மேலாம் நம்பிக்கை கிடையாது. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் இப்போ உங்கள் மேலேயும் உங்கள் ஆனமலை சாமியார் மேலேயும் எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. சரி, நான் இப்போ கிளம்புறேன். சரிங்க. உங்கள் கான்டாக்ட் நம்பர் எதாவது கிடைக்குமா? ஒரு நிமிஷம். ஓகே, தேங்க்ஸுங்க.